இத்தனை வரவள் எவ்வளிடம் செல்லாமல் உன் பொற்பாதம் பண்ணி கண்டா கடம்பா கார்த்திகேயா சண்முகா சரவணா செந்தில்வேல் முருகா பாலசுப்பிரமணியா தண்டாயுத சுவாமி குக்குரதாரி மயில்மேலே பிறகு அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. அழகுக்கு சொந்தக்காரர் ஒரே தேவை யாரை சொல்லுவோம்? முருகன். எங்கால் வந்திருக்காரு முருகன், வேற மட்டும்தான் சொல்லுவோம். சிரிச்சுக்கிட்டே பிறந்த ஒரே தெய்வம் வந்து அவரை யாரை சொல்லுவோம்? அவரும் முருகன் தான். கலியுகத்தின் கதாநாயகனை யாரை சொல்லுவோம்? அவரும் முருகன் தான். ஏன்னா எல்லா தெய்வங்களும் எதிரியை வந்து அழித்துதான் வளர்க்கும். ஆனா நம்ம முருகன் மட்டும் தான் எப்பவுமே எதிரியா இருந்தாலும் அரவணைச்சு கொண்டு போறாரு. அதனாலதான் கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகனுக்கு, சண்முகனுக்கு, ஷடாசனுக்கு, செந்தில்வேல் முருகனுக்கு, பாலசுப்பிரமணியனுக்கு, தண்டாயுத சுவாமிக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க? அப்போ அங்க பாருங்க கவனிக்க ஆடுறவனே இவ்வளவு நேரம் டான்ஸ் கரப்பிட்ட வாய் அடிச்சுக்க அப்படி வாயை திறந்து சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல இருந்து கோவிலுக்கு கிளம்புவாங்க. கிளம்பக்கூடிய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அங்க குருசாமி என்ன சொல்வாரு? கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகனுக்கு ரோஹரா ரோஹரா ரோஹரான்னு வேகமா போயிட்டு இருக்கு வண்டி. கொஞ்ச நேரம் திருப்பரங்குன்றம் அப்படி தாண்டி மதுரையில இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். அப்ப என்ன இந்த கொடரோடு வர முடியும் அரோகரம் அரோகரம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப கந்தனுக்கு, கடம்பனுக்கு வேகம் பத்தலையே, வேகம் பத்தலையே இல்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாரு குருநாதர். வேகமா நடந்து வாங்கப்பாடு. அப்பதான் சொல்லுவாங்க, குருநாதரே எனக்கு பசி எடுத்துச்சு, அந்த புளியோதரை பொட்டணத்தை அவருங்க கோவிலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த பொட்டணத்தை வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. ஓய்வு எடுத்து மறுபடியும் கிளம்புவாங்க. அப்பதான் வண்டி வேகமா சொல்லுவோம், கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகனுக்கு. இது எங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க போகிறோம். குடரோடெல்லாம் தாண்டி போயிடும். கோவில் அடிவாரத்துக்கிட்ட போவாங்க பக்தர்கள். அப்பதான் கந்தனுக்கு, கடம்பனுக்கு. ஏன் வண்டி செட்டு போகுது? என்ன காரணம்? கோவில சாமியை பார்க்க போறோமே அப்படின்னு குருநாதரே நடக்க முடியலையே, சாமி வந்துருச்சு பாபா அப்பா. அப்பதான் வேகமா கூட்டி போவாரு. அப்ப அந்த படி ஏறும்போது மட்டும் வண்டி வேகமா போகும். ஒரு 10-15 படி போற முடியும் வேகமா போயிடும். அப்புறமே ஒவ்வொருத்தரா பின்னாடி போயிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. 10 மணிக்கு அரை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா காலையில 6 மணி முடியும் இந்த வேகம் குறையவே குறையாது. என்ன காரணம்? பக்தர்கள். ஏன்னா முருகன் பக்தர்கள். நம்மளே சொல்றோம் இல்லையா, இப்ப 1000 சொன்னா 1000 பாவங்கள் கழித்தது. இப்ப நம்ம எப்ப மாசி மாசம் ஆரம்பிக்கிறோம், மாசி மாசம் நம்ம வண்டி வெளியே வரப்போதும் அரோகர தினஞ்சோறு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எப்படி புரட்டாசி மாசம் முடியும் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கே புண்ணியம் வந்து நல்லா இருக்குமா? காசு கொடுக்குற மகாராசெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம புண்ணியத்தை தடணும். முருகன் புண்ணியம் கொடுக்கணும்ல. இவங்க நீங்களே இவ்வளவு வேகமா சொன்னீங்க, சரி அவங்க சொல்லுவாங்க பாருங்க. பெண்கள் கூட்டத்தையே காணாம எங்கிட்டா. அப்ப எட்டி பார்க்கும்போது அவ்வளவு பெண்கள் இருந்தாங்க. எங்களுக்காக ராஜநடிகர் நடத்தி கொண்டிருக்கும் மஞ்சளா அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுக்காக மாலை நிறுத்தி மரியாதை கொடுத்து இந்த புண்ணாடி விழித்த இந்த ஒரு காமத்திரவளுக்கும் இளையவளுக்கும் பெரியவளுக்கும் சிறியவளுக்கும் மகளிர்களுக்கும் இங்க 5 பெண்கள் 6 பெண்கள் உட்கார்ந்திருக்க பெண்களுக்கு மட்டும் மனமார்ந்த நன்றி. இன்று கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கை தட்டி அந்த 5 பெண்கள் கை தட்ட சந்தோஷம். பாருங்க, இதுக்கு முன்பாக நாடக நடிகர்களாம் ஆண்களுக்கெல்லாம் வேஷ்டியும் பெண்களுக்கு 2 பெண்களுக்கும் சேலை அணிவித்த அந்த குடும்பத்தார் அனைவருக்கும் மீண்டும் மனமார்ந்த நன்றி. இன்று கிடந்த வணக்கம் 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 வணக்கம். பாருங்க, இப்படி கந்தனுக்கார கூட சொல்லிட்டோம்ல. இப்ப நீங்கெல்லாம் காசு கொடுக்குற மாசம் கீழே இருக்கீங்க, சொல்லுவீங்களான்னு பாப்போமா? முதல் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அரோகரா சொல்லணும். ஆமா சொல்லுங்க பாப்பா. கந்தனுக்கு, கடம்பனுக்கு தங்கிய கலையே நீங்க சொல்லுங்க. ஆடமாகறவங்க சொல்லுங்க. சரி நீங்கலாம் சொல்லுவீங்களான்னு பாப்போம். எவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு பாப்போம். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, கார்த்திகனுக்கு. இப்பதான் வண்டி கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் அரோகரா எதுக்கு சொல்றோம்? முருகனை வணங்க வேண்டும். அந்த முருகனை நினைக்க வேண்டும். மனதார நினைத்து 5 வயதிலே அரியாபருவத்திலே பிஞ்சோட கொண்டு முருகப்பெருமை நினைத்துக் கொண்டிருக்கோம். முருகனை வணங்குவோமா? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
ஆதிபராசக்தியே, தினந்தோறும் அனைத்து வளம் அனைத்து மக்களையும் கட்டி காப்பாற்றும் தாயே பராசக்தி அம்மா, மேல்பருவத்தில் வாழக்கூடிய ஆதிபராசக்தியும், திருச்சியில் வாழக்கூடிய அம்மா சமயபுரத்தாலும், காஞ்சியிலே காமாட்சி, காசியில விசாலாட்சி, கொல்லங்குடியிலேயே சுழியாகாளி, காரைக்குடியிலேயே முத்துமாரி, ஆனா நம்ம மதுரையிலேயே தூங்கா நகரம் போல மீட்போன்ற தூங்காமல் ஆட்சி புரியக்கூடிய அம்மா மீனாட்சி. மீனாட்சி விளங்க வேண்டும் என்றால் மந்தையம்மன், மாரியம்மன், வீரகாளியம்மன், முத்து மாரியம்மன், கருமாரியம்மன், சின்ன ஓங்காளியம்மன், பெரிய ஓங்காளியம்மன், பகவதி அம்மன், முத்தாளம்மன், மந்தையம்மன், மாரியம்மன், எத்தனை அம்மன்கள். வணங்குவோமா? வரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகிறோம், காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. குறிஞ்சி பிள்ளை வருதம் எதிர்ப்பாளை இப்படி 5 நேரத்துல எந்த நேரத்தில் காவல் பிரிவு தலை இருக்கும் போது நடக்கூடாது. அன்பான தோழிவர் இருக்காங்க, அன்பான அன்னைவர் இருக்காங்க. சிறப்பான இடம், அமைதியான இடம், அமைதியான மக்கள். உண்மையான நாங்க போற ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவோம், எவ்வளவுதான் வெட்டு குட்டே நடந்தாலும், அடித்தடியே நடந்தாலும் ஒரு மேடைக்கு முன்பாக வெட்டு குத்து நடக்கும். ஆனா என்ன சொல்லுவோம், மேடை ஏறிட்டா இப்படிப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தை பார்த்ததுன்னு பொய்யத்தான் சொல்லுவோம். காலையில ஊர்ல காசு வாங்கணும் இல்லையா, என்ன பண்றது, சொல்லிதான் ஆகணும். ஆனா உண்மையாலுமே அமைதியா ரசிக்கிறாங்க. அமைதியா ரசிக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்களுக்கும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பாருங்க, வாழ்க்கையில நன்றி என்பது யாருக்கு சொல்லணும்? 2 விஷயம் இருக்கு வாழ்க்கையில. ஒருவருக்கு ஒருவர் செய்த துரோகத்தை வாழ்க்கையில மறக்கவே கூடாது. அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவியும் வாழ்க்கையில மறக்கக்கூடாது. துரோகத்தையும் மறக்கக்கூடாது, உதவியும் மறக்கக்கூடாது. ஆனா நம்ம எல்லாம் நன்றியெல்லாம் யாருக்கு சொல்லணும்? சொல்லலாமா? பெத்த தாய் தகவலுக்கா? கிடையாது. இல்ல நம்மள படைத்தான இறைவன் அவனுக்கு கடக நன்றியை சொல்லணுமா? அது கிடையாது. யாருக்கு நன்றியை சொல்லணும்னா, கட்டிய மனைவின் பாராமல், பெற்ற பிள்ளையின் பாராமல், தன் குடும்பத்துக்காக இல்ல, இந்த நாட்டுக்காக, நமக்காக இரவன் பாராமல் பகலன் பாராமல் நாட்டு எல்லை காக்குறாங்களே ராணுவ வீரர்கள், அவங்களுக்கு தான் முதல் நன்றி. இரண்டாவது நன்றி யாருக்கு? ஒவ்வொரு ஊரை காக்கக்கூடியது கருப்புசாமியா இருக்கலாம். தமிழகத்தில் 2வது பெற்றது காவல்துறை. அப்படிப்பட்ட காவல்துறை ஐயாவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். 3வது நன்றி, முக்கியமான நன்றி யாருக்கு? இவ்வளவு அழகான தோரணங்களை கட்டி, இவ்வளவு அழகான ஒரு மேடை அமைத்து, நம்மளை எல்லாம் மேடையை நிற்க வச்சு
இவங்கெல்லாம் கீழே உட்கார்ந்து நம்மளை பேசிவிட்டு பாடிவிட்டு மாடவிட்டு மலைக்கு பார்க்கக்கூடிய இந்த உள்ளூர் வாழக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வெவ்வேறு நாடகத்தை கடந்த நாடக கலா ரசிகர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்த நன்றி. எவ்வளவு வரை பேச்சாளர் கூட்டத்தை பேச வைத்தாலும் பாடகரை கூட்டு வந்து பாட வைத்தாலும் நாங்க பேசுற பேச்சோ பாடுற பாட்டோ வெளியே கேட்கணும்னா முதல் ஒளிபெருக்கி நல்லா இருக்கும். ஒளிபெருக்கி நல்லா இருந்தா மட்டும்தான் நாடகமே சிறப்பா இருக்கும். ஆனந்த அருமையான ஒளிபெருக்கி அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி. அடுத்து இசை சக்கரவர்த்திகளே, மேதைகளே, உங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்களாம் என்னதான் சுத்தியோட பாடுறோமோ பாடலையோ பேசல எப்படிங்களை எல்லாம் கட்டி அரவணைச்சு கொண்டு வர மாதிரிங்களா, உங்களுக்குலாம் நன்றியை சொல்லணும். அடுத்த நன்றி, இன்னும் தமிழ் கலாச்சாரத்தை மறக்காமல் இன்னும் வெளிநாட்டில் நம் நாடகத்தை பார்த்து கொண்டு ரசிக்கக்கூடிய முக்கியத்துவம் யாருக்குன்னா யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி. இப்படி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லியாச்சு. தானத்திலே சிறந்த தானம் ஒரு மனிதனுக்கு என்ன தானம்? கிடையாது. நிதானம். சொன்ன மாதிரி நிதானம் இருக்கணும். எந்த மனிதனுக்கு நிதானம் என்பதற்குதோ அந்த மனிதன் மட்டும்தான் அன்னதானத்தை செலுத்த முடியும். இன்று நாடக நாடிகளுக்கெல்லாம் மன்னமிட்ட கைகளுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அடுத்த நன்றி, நம்ம எல்லாம் இங்கே கூட்டி வந்து அறிமுகப்படுத்திய சிறந்த நாடக அமைப்பாளர்கள் கூடிய அன்பு தம்பி அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி சொல்லியாச்சு. என்ன பண்ணுவோம்? காதலிப்போமா? நீங்களா யாராவது வரீங்களா? என்னப்பா இவ்வளவு நேரம் வாய் திறக்கல ஆல்ரவுண்ட் இப்ப பாருங்க என்ன வாய் பேசுவாரு. அண்ணே ஏன் இந்த காதல் வந்துருச்சாமேன்னு கேட்கணும் சந்தேகமா சொல்றீங்களே. என் காதல் நாய் மேலாம் காதலிக்குது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, 2 கிலோ எலும்பு 4 கிலோ சதையை வச்சுக்கிட்டு சங்கத்துல 80 பேர் காதலிச்சுட்டு அலையிறாங்க. இந்த உடம்ப வச்சுட்டு காதலிக்கிறேன் நல்லா இருக்குமா? காதலிப்போமா? பேசுங்க. நன்றி மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்லா இருக்குமா? கொஞ்சம் நன்றியை மட்டும் சொல்லிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும். அது மாதிரி காதல் என்பது யாரை காதலிக்கிறேன் அப்படின்னு முக்கியத்துவம் இருக்கு. உலகமே தெரியும். 5 மைத்திரியா ஐயா பருவத்திலே பிஞ்சோட குணன் முருகப்பெருமான் 5 வயசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்க முருகப்பெருமான் உண்மையாலுமே சொல்றோம், எவ்வளவோ முருகனை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் என்ன கண்டிப்பா சொல்ற மாதிரி இருக்கு? சந்தோஷமா சொல்றீங்களா கண்டிப்பா சொல்றீங்களா? உங்களுக்கு டீ வைக்கிறேன்னு கோபத்தை சொல்றீங்க. அவங்களே இறங்கி டீ குடிக்க போயிட்டாங்கன்னா உங்களை மட்டும் தூங்க விட்டு போயிட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு அன்பான உள்ளம் வேணும் இல்லையா? ஆமா, இன்னைக்கெல்லாம் நம்மளெல்லாம் சரியான நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு வந்துடணும்னு இந்த நாடகத்துக்கு உறுதுணையாக நம்மளெல்லாம் அழைத்து வந்த சிறந்த ராஜ நடிகராக விளக்கூடிய வேலுமுருகன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். நன்றி. காதலிப்போம். என்னடா அண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வெளியே சொல்றது அண்ணாடு உள்ள காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். காதலிக்கு தெரியுமா எப்படின்னு சொல்லிப்போம். உன்கிட்ட சொன்னேனே சிவந்தி பொண்ணுக்கும் சிங்கார கண்ணுக்கும் கல்யாணம் சூரியராமன் மாரிமுத்து தலையாடி அவர்கள் இருவரும் சேர்ந்து எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கார். 10வது கரூருக்கு போகணும், பஸ்ஸுக்கு காசு 10வது 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி அன்பு உலகத்துக்கும் அவர் குடும்பத்தின் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம்.
ஏன்னா இப்படி உட்காந்துருக்கீங்க வள்ளியை பார்த்தாலும் கொலைகாரியை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களேன்னு நான் மற்ற ஊரில் சில ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் சில ஊர்ல எல்லாம் அது நம்ம இந்த பகுதியெலாம் வந்துட்டு அவங்க சொல்லவே தேவையில்லை. நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கோம். அதனால கைத்தட்டிய உள்ளத்திற்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். காதல் எப்படி எடுத்துறீங்களா? இப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் எத்தனை நாளுங்க? ஏன் 90 நாள் சொல்றாங்க? ஏத்தா நீங்களாம் பெண்கள் தானே, உங்களுக்கு தெரியாத சொல்லுங்க பாப்பா. யாராச்சும் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் எதுக்கு சொல்றாங்க? அந்த காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா ஒரு 70 வயசு ஒரு வயசானவர், 70 வயசுல ஒரு வயசான ஒரு கிழவாடி என்ன பண்ணுவாரு பாருங்க. கிழவாடி என்ன செய்வாருன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் வந்து ஒரு சொம்ப தண்ணி கொண்டு வானா போடும் நீ வேலைக்கு போன போய் மோந்து குடி போ அப்படின்னு சொல்ல காலம் இருக்குதுன்னா இந்த காலம். அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்றேன். எல்லா பெண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா ஆண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, சில ஆண்கள் எப்படி இருப்பாங்க. அதனால எல்லா பெண்களையும் கூட சொல்ல முடியாது. என்ன மறைந்த மாமெய்தை அண்ணா விஜயகாந்த் பாடலை பாட சொல்லி கேட்டிருக்கார். பாடுவோம். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் உங்கள் தரிசனம் பெற துடிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்ந்தாலும் மேல் போல வாழ வேண்டும், பேர் சொன்னாலும் மேல் போல பேர் சொல்ல வேண்டும். நான் வாழ்ந்ததும் வாழ்ந்தாலும் நேசும் தாழ்ந்தாலும் பேசுங்கிற மாதிரி வாழணும். இப்படிதான் வாழணுன்ற இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க பேரை சொல்ல வேண்டும் அப்படின்னா சில பேர்கள் அப்படி இருக்காங்க. அப்படிப்பட்ட பேர்கள்ல முக்கியத்துவம் சினிமா துறையில் மறைந்த மாமேதை விஜயகாந்தன் அவர்கள். அப்படிப்பட்ட அன்புள்ளங்கள் பாடலை பாராட்டி கைத்தட்டிய அன்புள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். இப்ப நன்றி சொல்லிக்கிட்டே நல்லா இருக்குங்களா? பாருங்க, காதல் என்பது ஆறனையும் காதல் ஊரனையும் காதல்பாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் இடமில்லை இருக்காங்க. காதலை சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? என்ன தெரிஞ்சா பாடலாம், தெரியாத
நிறைய ஒரு சிலர் எல்லா அந்த பாடம் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. அதனால தெரிஞ்ச பாட்டு நீங்க வேற எதாவது கேளுங்க, நான் பாடுறேன். எனக்கு தெரிஞ்ச பாட்டு சொல்லுவேன், பாடினதுல என்ன முடியாத பாட்டு. சரி, இருந்தாலும் சரி. அன்பான தோழி, அழகான தோழி சிம்ரன் 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 பாருங்க, தோழிகள்ல எவ்வளவோ தோழிகள் இருப்பாங்க. சில தோழிகளை தான் வாழ்க்கையில மறக்க கூடாதுமாங்க. ஏன்னா உண்மையாலும் இப்படிப்பட்ட தோழிகளை சந்திக்கணும்னா நான் ஆசைப்படுவேன். அதுக்கு தான் இன்னைக்கு அவங்க தோழி நெருங்க பூதி பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம். இவர சும்மா இருப்பான். ஆமா, அதனால தோழியில சில பேர் தான் இப்படி இருப்பாங்க, மறக்க முடியாத தோழியா. ஏன்னா உயிர் தோழி சும்மா சொல்லதான் செய்வோம் மேடையில வந்தா, ஆனா உள்ள போனா பெரிய தொல்லை தோழியா இருக்கும். ஆனா இங்க எப்பவுமே என் அன்பான தோழி சிம்ரன் அவர்கள் உண்மையால அன்பான உயிர் தோழி. பாசம்னா இப்படிதான் இருக்கணும். சில பேர் வேஷத்தோட நடிப்பாங்க, அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு தோழியோட அழக மதிப்புமா ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு சிம்ரன், ஆசைப்படி புருஷவருமே அடியம்மாடி ஆயிரண்ட வாங்கி தரணும். ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷவருமே அடியம்மாடி ஆயிரண்ட வாங்கி தரணுமே, அடியம்மாடி ஆயிரண்ட வாங்கி தரணுமே. நீ ஆசைப்பட்டு பார்த்தா
காக்கா கூட்டத்தை பாரு கத்து கொடுப்பது ஒன்னாகி இருக்க கத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். இது அண்ட காக்கா கத்துற மாதிரி காலமரத்து வேலை சொல்லணும் கோலமரத்து குரம்பு குப்பானு சொல்லுவாங்க. காலத்தை நேரத்தை அடிச்சு அன்பான தோழிகளை வாத்தா